ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தாம்பரத்தில் இன்னைக்கு ரெடி டு ஆக்குபை 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம சைடுக்கு வெளியே நின்று பார்க்குறோம். அது ஒரு லாரி கிராஸ் ஆகுது பாருங்க, அதான் பஸ் போகிற மெயின் ரோட். தாம்பரம் மாதிரியான ஏரியாவில் பஸ் போகிற மெயின் ரோடு வந்து பார்க்குற இடத்துல ஒரு சைட், அது ஒரு ரெடி டு ஆக்குபை இண்டிவிஜுவல் ஹவுஸ். சரி, லொகேஷன் தான் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன், ஃபுல் ஃபர்னிஷ்டு, ஃபால் சீலிங், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னு வீட்டுக்கு தேவையான சகலமும் கொடுக்குறாங்க. சரி, அவ்வளவுதானா சார் அப்படின்னு பார்த்தா புக் பண்ணி 30 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஆஃபரா ப்ரொவைட் பண்றாங்க. இது குறுகிய காலகட்ட சலுகை மட்டும்தான். ரெடி டு ஆக்குபைல 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ், பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து பார்க்கறதோன வீடு. இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா நாளைக்கே பால் காய்ச்சிடலாங்க. அபார்ட்மெண்ட் விலையில தனி வீடு வேணும்னா நீங்க இங்க தான் வந்தாகணும். வந்து பாருங்க, வீடு கண்டிப்பா பிடிக்கும். வித் ஃபால் சீலிங்கோட, வித் மாடுலர் கிச்சனோட, வித் ஃபுல் ஃபர்னிஷ்டோட வீடு உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு. வித் ஜீரோ மெயின்டெனன்ஸ் கொண்ட கேரட் கம்யூனிட்டிக்குள்ள வாங்க. ப்ராஜெக்ட் எங்க இருக்கு, இத பத்தின மத்த விவரங்களை பார்க்கறது முன்னாடி இது போல டிபிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் செலக்டடா தேடி பிடிச்சு கொண்டு வரேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மூலமா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். அதோ காலேஜ் பஸ் கிராஸ் ஆகுது பாருங்க, அதுதாங்க மெயின் ரோடு. பஸ் போற மெயின் ரோடு பண்ட் பஸ் ஸ்டாப் அதுதான். தோ இதுதான் கேரட் கம்யூனிட்டி. ஜீரோ மெயின்டெனன்ஸ் கொண்ட கேரட் கம்யூனிட்டி. உள்ள இருக்கிறது 12 வீடுங்க. ரைட் சைடு 6 வீடு, லெஃப்ட் சைடுல 6 வீடு. சரியா? உள்ள நீங்க கேட்குற மாதிரியே நார்த் ஃபேசிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல மட்டும் தான் வீடு இருக்கு. ஓகேங்களா? நடுவில் பேவர் பிளாக் ரோடு வித் ஜீரோ மெயின்டெனன்ஸோட இந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களால வீடு வாங்க முடியும். காம்பவுண்டு, செப்டிக் டேங்க், போரு, மோட்டார், வாட்டர் டேங்க் அப்படின்ட்டு எல்லாமே எல்லா வீட்டுக்குமே தனி தான். ஓகேவா? ஒரு பெரிய காம்பவுண்ட், அது உள்ள 6 வீடு. சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம வெஸ்ட் தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஷார்ப்பா வெறும் ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ்லங்க. தாம்பரம்ல ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணா ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல வந்தீங்கன்னா இங்க அதோ பாருங்க லயலா அகாடமி இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒட்டனாப்புல போற இந்த ஸ்ட்ரீட்ல தான் உங்களுக்கு அதோ தெரியுது பாருங்க, மெயின் ரோட்ல இருந்து பாக்குறோம் லைனா வீடுங்க இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸோட இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வித் ஏகப்பட்ட ஆஃபர்ஸோட கிடைக்குது. ப்ராஜெக்ட்ல இருக்க 12 வீடுல 4 வீடு வித்து போய் கிரகப்பிரவேசமே பண்ணிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது கூட ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. சரி வாங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். கவர்டு கார் பார்க்கிங், ரைட் சைட்லயும் பேக் சைட்லயும் ஃப்ரீ செட் பேக். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. முழுக்க செங்கலால தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாஸ்டரிங்க்கு ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட் சைடு செட் பேக், பேக் சைடு செட் பேக். கார் பார்க்கிங் ஃபுல்லாமே டெயில், கார் பார்க்கிங் டெயில் யூஸ் பண்ணிருக்கிறது. ஸ்டெப்ஸ் கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சரியா மக்களே? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா 1184 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட ஆஃப் கிரவுண்டுங்க. பில்டப் ஏரியா 980 ஸ்கொயர் ஃபீட். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு வீடுகள் அவைலபிளுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். கார் பார்க்கிங்ல காரை விடுறோம். கிரில் கேட் சேஃப்டிக்காக ப்ரொவைட் பண்ணியாச்சு. தேக்கு மர மெயின் டோர் தான் வீட்டுக்குள்ள ஓப்பன் ஆகி என்டர் ஆகுறோம். வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த பிளசண்டான ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. சில வீட்டில் மட்டும்தான் அது கிடைக்கும், இந்த வீட்டில் அது இருக்கு. பாருங்க நீங்க அந்த அட்ராக்டிவான ஆலை. வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த டைல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாகவே சேல் பண்ற வீட்டில் பல பில்டர்ஸ் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம காமனா ஒரே அந்த ஐவரி கலர்ல ஒரு டைல்ஸ் காமனா போட்டு விட்டுருவாங்க. அது பெரிய அட்ராக்ஷன் தராது. எல்லா வீடும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். இங்க அது மாதிரி இல்லாம டைல்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த பார்க்க வைக்குது அந்த டைல்ஸோட கலர் காம்பினேஷன். அது மட்டும் இல்லாம ஹால்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் பண்ணிருக்கு. ஒரு வால்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் வால் பேப்பருமே போட்டிருக்காங்க. ஹால் பெருசு அப்படின்றதுனால 2 விண்டோ, அதுக்கான கர்டன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. மேல இருக்க ஸ்பாட் லைட்ஸ் வித் ஃபால் சீலிங்கோட பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த வீடு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருங்க. ஆல்ரெடி 4 வீடு சோல்ட் அவுட் வேற இல்லையா? ஆல்ரெடி 4 குடும்பங்கள் உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்க தான் டிவிக்கான ப்ரொவிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டிவி வச்சிட்டிங்கன்னா ஆப்போசிட் வாலில் அந்த கான்ட்ராஸ்டிங் வால் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் சோஃபாவை போட்டுக்கலாம். ஸோ மக்களை வீடியோவில் பார்க்கும்போது சில வீடுகள் சின்னதாக தெரியலாம், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆக்ஷன் வியூ என்னமோ அது தெரியும் உங்களுக்கு. சரியா? இங்கே வாஷ் பேஷன் வந்துடும் உங்களுக்கு. மாடுலார் கிச்சன் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க மக்களே. மாடுலார் கிச்சன் எல்லாமே சும்மா பிவிசியில் பண்ணல, வுட்ல பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி மாடுலார் கிச்சன், உங்களுக்கு எல்லா பெட்ரூம்ஸுமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறது. வித் லாஃப்ட்டுமே வுட்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னால் அந்த குவாலிட்டியை ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஈவன் ஒரு டோரை தள்ளும் போதோ போது கூட அந்த குவாலிட்டியை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா வந்து பார்க்கும்போது இது எல்லாமே ஓபன் பண்ணி பாருங்க, அந்த ஃபீல், அந்த லக்ஸுரினஸ் உங்களுக்குமே தெரியும். ஒரு விஷயம் நான் சொல்ற கேளுங்க. இந்த வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு மெயின் ரோடு தெரியும். வண்டி கிராஸ் ஆகும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக நம்ம கேமரா கொண்டு போகும்போது அங்கே ஒரு லாரியுமே கிராஸ் ஆச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வெஸ்ட் தாம்பரம் மெயின் ரோட்ல ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோட்ல ஜிஎஸ்டி ரோடு ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டாக 5-5.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட் வந்துடும். ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. ரெண்டுமே நல்லா வெளிச்சமாகவும் பெருசாகவும் இருக்கு. 2 பெட்ரூம் பார்க்க வேண்டியது இருக்கு. வாங்க பார்த்துருவோம்.
ரெண்டு பெட்ரூம்லயுமே உங்களுக்கு கபோர்ட் அண்ட் லாஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாவே இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான 2 BHK வீடு தாங்க இது. லேண்ட் ஏரியா வர பெருசுங்க. 1184 ஸ்கொயர் ஃபீட்ன்றது கிட்டத்தட்ட அரை கிரவுண்ட் இல்லையா? 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, 1184 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு வீடு. சரியா? பில்டப் ஏரியா 970 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 980 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல வீடுகள் உங்களுக்கு அவைலபிள். ஷெல்ஃப் எல்லாமே கடப்பகல்ல கட்டியிருக்காங்க. மேல உங்களுக்கு வுட்ல, நாட் PVC, இது திரும்ப சொல்றேன், இது வுட்ல பண்ணிருக்காங்க. இங்க பெட்ரூம்ல ரெண்டு பெட்ரூம்லுமே தனித்தனியா கான்ட்ராஸ்டிங் வால்பேப்பர் போட்டிருக்காங்க. ரெண்டுமே தனியா யூனிக்கான கலர்ல போட்டிருக்காங்க. ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அப்படின்னுட்டு எங்கேயுமே போட்ட வால்பேப்பரை ரிப்பீட் பண்ணாம பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா நீட்டா கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால உள்ள உங்களுக்கு அட்டாச் சிஸ்டமே இருக்கு. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, 10 ஃபீட்டுக்கு உங்களுக்கு பாத்ரூம் டைல் கொடுத்துருக்கிறது பாக்குறீங்க நீங்க. அந்த கடப்பா ஸ்டோனை டோர் எல்லாமே வுட்ல பண்ணியிருக்கிறது. சரிங்களா மக்களே? சரி வாங்க இன்னொரு பெட்ரூமை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பேக் டு த பாயிண்ட். இங்க 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுகளோட விலை 60 லட்சம் ரூபாய். சென்னை சிட்டி லிமிட்ல, அதுவும் தாம்பரம் மாதிரியான ஏரியால, தாம்பரம் GST ரோட்ல இருந்து கரெக்டா 5வது கிலோமீட்டர்ல கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து கரெக்டா 5 நிமிஷத்துல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இங்க 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸோட விலை, ரெடி டு ஆக்குபைல இருக்க இந்த வீடுகளோட விலை வெறும் 60 லட்சம் ரூபாய் தான். ரேட் நெகோஷியபிள். அது மட்டும் இல்லாம டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, ஃபேன், சோஃபா செட்டு, ஏங்க நீங்க பால் பொங்க வைக்கிறதுக்கான கேஸ் ஸ்டவ் முதல் கொண்டு இவங்களே தராங்கங்க. இது எல்லாமே சேர்த்தே வெறும் 60 lakhsக்குள்ள பண்ணி தராங்க. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இதுக்கு வந்து பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா தாராளமா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த பிரைஸ், இத்தனை விஷயங்களுக்கான பிரைஸுமே பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சோ 60 லட்சம் ரூபான்றது பிரைஸ் நெகோஷியபிள் தான். இது மட்டும் இல்லாம இங்க வீடு புக் பண்ணா வெறும் 7வது நாளுக்குள்ள SBI அண்ட் HDFC பேங்க்ல APF வச்சிருக்கிறதுனால, ப்ராஜெக்ட் ப்ரீ அப்ரூவ்ட் வச்சிருக்கிறதுனால 7 நாளுக்குள்ள உங்க லோன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். 30 நாளைக்குள்ள பத்திரப்பதிவு பண்றவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒருத்தர் ராயல் என்ஃபீல்டு பைக் கொடுக்கப்படும். எங்க பில்டர் சைட்ல இருந்து கொடுக்கப்படும் உங்களுக்கு. பாத்துக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கான பெனிஃபிட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு உங்களுக்கு. இங்க வாங்குறவங்களுக்கு வீடு மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் ஒரே இடத்துல. வந்து பாருங்க, தாம்பரத்துல வீடு கட்டி ரெடியா இருக்கு. வித் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல, வித் அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியால. உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வித் 0 மெயின்டெனன்ஸோட, 0 வால் ஷேரிங்கோட பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி. இன்னொரு ஹைலைட் நான் சொல்லட்டுமா? மாடியில இருந்து நான் ஒன்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம ப்ராஜெக்ட் ஒட்டனாப்புல இருக்க காம்பவுண்ட்ல அர்பன் ரைஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அங்க லேண்டோட ரேட் கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கொட்டேட் பண்ண போறாங்களாம். அங்க காஸ்ட்லியான பங்களா டைப் வீடுகள் வர போகுது. அங்க வீடுகளோட குறைஞ்சபட்ச மதிப்பே 90 லட்சம், 1 கோடி வந்துரும். சோ அப்படிப்பட்ட லொகேஷன்ல இங்க 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள வீடு வேற எங்கே கிடைக்கும்? உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் பில்டர் நம்பர் தான் டைரக்டா கொடுத்திருக்கேன். யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. வீடு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஸ்பாட்லயே புக் பண்ணுங்க. அது வரைக்கும் பாருங்க, அதுதான் அர்பன் ரைஸோட ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்லயே இருக்குல்ல, அதான் இவ்வளவு பக்கத்துல தெரியுதுங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.